சிறிய ஒரு கிராமம். பச்சை பசேலெனும் வயல்கள், பறவைகள், கீதம் பாடும் வானம், பூக்கள் நறுமணமோடு பரிமாறும் காற்று. அந்த கிராமத்தில் ரமேஷ் என்ற சிறு பையன் இருந்தான். அவன் பலருக்குப் போலவே சக்திவான் இல்லை. ஆனால் அவனிடம் ஒரு விசேஷம் இருந்தது. அறிவு. ஒருநாள் அவன் கிராமத்தில் பெரிய பிரச்சனை ஒன்று வந்தது. அருகே இருக்கும் காட்டிலிருந்து ஒரு அரக்கன் வந்து அனைவரையும் பயப்படச் செய்தான். அவன் உடலால் பெரியவன். ஆனால் மனதால் மிகவும் குழப்பமடைந்தவன். பலர் அவனை வெல்ல முயன்றார்கள். சிலர் வீரத்தைப் பார்த்தனர். சிலர் வாளையும் கல்லையும் எடுத்தனர். ஆனால் ஒருவரும் வெல்லவில்லை. அப்போது ரமேஷ் அமைதியாக எண்ணிக்கொண்டு ஒரு யோசனை செய்தான். அவன் தன் அறிவை பயன்படுத்தினான். அவர் போர் செய்யவில்லை. பதில். ஒரு கேள்வி கேட்டான். ஆமாம். ஒரு சிக்கலான கேள்வி. அதற்கு விடை தெரியாமல் அரக்கன் குழப்பமடைந்தான். யோசிக்க யோசிக்க அவன் களைப்போடு தன் அம்பலத்தை விட்டுச் சென்றான். கிராமம் மீண்டும் மகிழ்ச்சியடைந்தது. அனைவரும் ரமேஷை பாராட்டினர். நாட் ஃபார் his strength, பட் ஃபார் his ஸ்மார்ட் திங்கிங். குழந்தைகளே, இதோ பாருங்கள். நாம் எல்லாம் பெரியவர்கள் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. வலிமை இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் நம் அறிவு, நம் தூய மனது, நம் புதிய யோசனைகள்தான் உண்மையான சக்தி. அந்த நாள் முதல் ரமேஷின் பெயர் அறிவால் வெற்றி பெற்ற சிறுவன் என்று அழைக்கப்பட்டது. நினைவில் வையுங்கள், சில நேரங்களில் சிந்திக்கத் தெரிந்தாலே போதும், அதுவே நம்மை வெற்றிக்கு அழைத்துச் செல்லும்.